எதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் நம்முடைய கருத்திலே அருளப்பட்டிருக்கிறது? சுவிசேஷத்தை மத்தேயு எழுதும் காலகட்டத்திலே ஏதாவது பிரச்சனை இருந்ததா? மகிமையின் இயேசுநாதர்கிட்ட புறப்பட்டு வராத எந்த ஒரு வெளிப்பாட்டை ஆகிலும் சபையிலே நாம் போதித்ததே ஆனால் என்ன ஆகும்? மெய்யான கிறிஸ்து யார்? அப்போ மெய்யான கிறிஸ்து வந்தால் எப்படி இருக்கும்? வந்த மெய்யான கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அதனால தான் இந்த தலைப்பு, இந்த செய்திக்கான தலைப்பு கேம் அண்ட் கமிங் கிரைஸ்ட். இயேசுநாதருடைய வம்ச வரலாறுக்கு அடுத்த புஸ்தகத்தை கொடுக்கத்தக்கதாக என்ன குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாயிருந்தது மத்தேயுடைய காலகட்டத்தில்? மெய்யான மெஸ்ஸியா என்றால் அவருக்கு 2 தகுதி இருக்க வேண்டும். இந்த 2 தகுதி இல்லாத யாருமே கிறிஸ்துவாக அங்கீகரிக்கவே முடியாது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற முதலாவது புஸ்தகமாகிய மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு உங்கள் வேதங்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அதிகாரம் வசனம் 1. முதலாவது கன்னடாவில், பிறகு தமிழ்ல, பிறகு ஆங்கிலத்தில் நாம் வாசிக்க கேட்கலாம். ಯೇಸು ಕ್ರಿಸ್ತನ ವಂಶಾವಳಿ ಇದು. ಆತನು ದಾವೀದನ ವಂಶದವನು, ದಾವೀದನು ಅಬ್ರಹಾಮನ ವಂಶದವನು. தமிழ்ல, ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. the record of the genealogy of Jesus, the Messiah, the son of David, the son of Abraham. Why do we have the gospel called Matthew? What was the cause that caused Matthew to write this gospel? இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் நம்முடைய கருத்தில் எதற்காக அருளப்பட்டிருக்கிறது? மத்தேயுக்கு இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதத்தக்கதாக சொன்னவர் யார்? வேதாமத்துல, ஆதி ஆமத்திலிருந்து மத்தேயு எழுதின சுவிசேஷத்திற்கு நீங்கள் வரும் பொழுது சரியா 40வது புஸ்தகம் இது. வேதத்தில் 40 என்று பார்க்கும் பொழுது அது சோதனையின் காலகட்டமாக நாம் பார்க்கிறோமே. அப்படி சோதனையின் காலகட்டத்தை எடுத்து காண்பிக்கிறதுக்காக தான் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் 40வது புஸ்தகமாக நம்முடைய கருத்தில் அருளப்பட்டிருக்கிறதா? எதற்காக மத்தேயு எழுதின சுவிசேஷம் நம்முடைய கருத்திலே அருளப்பட்டிருக்கிறது? மெய்யாகவே இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின மெய்யான எழுத்தார் மகிமையின் பரிசுத்தமுள்ள ஆவியானவர் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆகிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இந்த புஸ்தகத்தை சுவிசேஷமாக எழுதி நம்முடைய கருத்தில் இந்த காலகட்டத்தில் அருளப்படத்தக்கதாக இந்த சுவிசேஷம் நம்மை குறித்து மகிமையின் ஆவியானவர் மெய்யாகவே எழுதினாரா? அல்லது மத்தேயு எழுதின சுவிசேஷத்தை மத்தேயு எழுதும் காலகட்டத்திலே ஏதாவது பிரச்சனை இருந்ததா? ஆகையால் முதலாவது நாம் இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கான முக்கியமான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டியதா இருக்கிறது. மத்தேயுடைய காலகட்டத்தில் நாம் இல்லாத பட்சத்தில் அந்த காலகட்டத்தில் என்ன பிரச்சனை இருந்தது இந்த புஸ்தகத்தை எழுதுவதற்கு என்று நம்மால கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் மத்தேயு எழுதின இந்த சுவிசேஷ புஸ்தகத்திலே மத்தேயு அங்கங்க அவர் சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதுறதுக்கான காரணங்களை அடக்கி வைத்திருக்கிறார். ஆகையால் we do see internally explicit reasons why this gospel called Matthew wrote down. இந்த சுவிசேஷ புஸ்தகம் எதற்காக எழுதப்பட்டது என்பதற்கான காரணங்கள் வெளிரங்கமாக இதே மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகத்திலே அடங்கியிருக்கிறதை நாம் பார்க்கலாம். சில காரணங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எதற்காக இந்த முதலாவது புஸ்தகம் என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாட்டில் இந்த மத்தேயு எழுதின சுவிசேஷம் எழுதப்பட்டிருக்கலாம்? முதலாவது காரணம் அதே மத்தேயு எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் வசனம் 1-9 வரைக்கும் தமிழ்ல. அப்பொழுது எருசலேமிலிருந்து வந்த வேதபாரகரும் பரிசேயரும் இயேசுவினிடத்தில் வந்து, உம்முடைய சீசர்கள் முன்னோர்களின் பாரம்பரியத்தை ஏன் மீறி நடக்கிறார்கள்? கை கழுவாமல் போஜனம் பண்ணுகிறார்களே என்றார்கள். அவர்களுக்கு அவர் பிரதித்திரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? போதும். 15:1-2 ಕನ್ನಡವಲ್ಲ. ಆಗ ಕೆಲವರು ಪರಿಸೇಯರು ಮತ್ತು ಧರ್ಮೋಪದೇಶಕರು ಜೆರುಸಲೇಮಿನಿಂದ ಯೇಸುವಿನ ಬಳಿಗೆ ಬಂದು, ನಮ್ಮ ಪೂರ್ವಿಕರಿಂದ ಬಂದ ಸಂಪ್ರದಾಯಗಳಿಗೆ ನಿನ್ನ ಶಿಷ್ಯರು ಏಕೆ ವಿಧೇಯರಾಗುವುದಿಲ್ಲ? ನಿನ್ನ ಶಿಷ್ಯರು ಊಟ ಮಾಡುವುದಕ್ಕೆ ಮುಂಚೆ ಕೈ ತೊಳೆಯುವುದಿಲ್ಲ ಏಕೆ ಎಂದು ಕೇಳಿದರು.
ಯೇಸು ನಿಮ್ಮ ಸಂಪ್ರದಾಯಗಳನ್ನು ಅನುಸರಿಸಲು ದೇವರ ಆಜ್ಞೆಗೆ ಅವಿಧೇಯರಾಗುವುದೇಕೆ? மத்தேயு இந்த இடத்துல ஒரு அற்புதமான காரியத்தை வெளிப்படுத்துகிறார். மத்தேயு தம்முடைய இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதும் பொழுது மற்ற கர்த்தராகிய இயேசுநாதனுடைய அப்போஸ்தலர்களும் இருக்கிறார்கள். மத்தேயு இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதும் பொழுது யூதா என்பதான இயேசுநாதரை காட்டி கொடுத்தவன் மாத்திரம்தான் தூக்குல தொங்கி இருந்து போனானே தவிர மற்ற எல்லா அப்போஸ்தலர்களும் இன்னும் ஜீவனோடு கூட இருக்கிறார்கள். இந்த சுவிசேஷம் எழுதுவதற்கான காரணத்தை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இந்த இடத்துல மனிதனுடைய பாரம்பரியத்தை பரிசேயர் என்பதான அன்றைக்கு இருந்த மத தலைவர்கள் ஆண்டவராகிய இயேசுநாதருடைய திருச்சபையை தாக்கியிருக்கிறார்கள். அந்த ஆதி திருச்சபைக்கு உண்டான தாக்கம் இந்த மனிதனுடைய பாரம்பரியத்தை ஒடிக்கத்தக்கதாக, இந்த பாரம்பரியம் மெய்யாகவே கர்த்தர்கிட்டந்தோ அல்லது பழைய ஏற்பாடுல வெளிப்பட்ட மகிமின் யாவே என்று சொல்லப்படுகிற ஆண்டவர்கிட்டந்தோ இந்த ஒரு வெளிப்பாடுகள் புறப்பட்டு வரவில்லை என்று இயேசுநாதர் தாமே சொன்ன வெளிப்பாட்டை காதார கேட்ட மத்தேயு என்பதான அப்போஸ்தலன் இந்த இடத்துல நமக்கு தகவல் கொடுக்கிறார். இந்த மனுஷருடைய பாரம்பரியம் ஆதி திருச்சபையை பயங்கரமாய் தாக்கியிருக்கிறது. ஆகையால் இயேசுநாதர் சொன்ன வார்த்தை வசனம் 3:15 அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, நீங்கள் உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை ஏன் மீறி நடக்கிறீர்கள்? இயேசுநாதர் பிரிச்சு பேசுகிறார். மனிதனுடைய பாரம்பரியம் கர்த்தருடைய கற்பனை, தேவனுடைய கற்பனை. அப்ப மனுஷருடைய பாரம்பரியம் என்ன இருக்க வாய்ப்பில்லை? கர்த்தரால் புறப்பட்டு வந்த வேத வாக்கியமா இருக்க வாய்ப்பில்லை. ஆகையால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒரு உதாரணம் தருகிறார். 4:5 வாசியுங்கள். உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்றும், தகப்பனையாவது தாயையாவது நிந்திக்கிறவன் கொல்லப்பட வேண்டும் என்றும் தேவன் கற்பித்திருக்கிறாரே. இது தேவன் கற்பித்தது, பரத்திலிருந்து தேவன் தாமே பேசினது சீனாய் மலையிலே. வசனம் 5:6. நீங்களோ எவனாகிலும் தகப்பனையாவது தாயையாவது நோக்கி, உனக்கு நான் செய்யத்தக்க உதவி எது உண்டோ அதை காணிக்கையாக கொடுக்கிறேன் என்று சொல்லி தன் தகப்பனையாவது தன் தாயாவது கனம் பண்ணாமற் போனாலும் அவனுடைய கடமை தீர்ந்ததென்று போதித்து உங்கள் பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனையை அவமாக்கி வருகிறீர்கள். உங்களுடைய பாரம்பரியத்தினாலே தேவனுடைய கற்பனைகளை அவமாக்கி கொண்டு வருகிறீர்கள். இப்படி ஆதி திருச்சபையிலே முழுக்க முழுக்க புதிய ஏற்பாடு அருளப்படாத காலகட்டத்திலே இந்த பாரம்பரியத்தை யூதர்கள், அதுல முக்கியமாக யூதா மத தலைவர்கள் வந்து கர்த்தருடைய திருச்சபையிலே மனிதனுடைய பாரம்பரியத்தை ஏற்றினார்கள். அதற்கு மத்தேயு எழுதின சுவிசேஷத்தில் மத்தேயு தேவாவினால் ஏவப்பட்டு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய வாயிலிருந்து புறப்பட்டு வந்த மெய்யான சத்தியம் எது, பாரம்பரியம் எது என்பதை பிரித்து காண்பிக்கிறார். மனிதனுடைய பாரம்பரியம் மாத்திரம் திருச்சபையிலே நுழையவில்லை, மாறாக சில ஆட்களும் நுழைந்திருக்கிறார்கள். 7ஆம் அதிகாரம் வசனம் 15-23 வாசியுங்கள். ஆண்டவராகிய இயேசுநாதருடைய very brusque affront confrontation. கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள். அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். முட்செடிகளில் திராட்சை பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்திப்பழங்களையும் பறிக்கிறார்களா? அப்படியே நல்ல மரமெல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும். நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது, கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது. நல்ல கனி கொடாத மரமெல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். ஆதலால் அவர்களுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கள்ள தீர்க்கதரிசிகள் ஆதி திருச்சபைக்குள்ள நுழைந்திருக்கிறார்கள். அப்போஸ்தலர்கள் இடம் கொடுக்கவில்லை. ஆதி திருச்சபையிலே கள்ள தீர்க்கதரிசிகள் நுழைந்திருக்கிறார்கள். கள்ள தீர்க்கதரிசிகளுடைய கனிகளினாலே அவர்களை அறிவீர்கள் என்று மகா பிரதான மெய்ப்பராகிய இயேசுநாதர், பெரிய போதகர் அவர் வெளிப்படுத்தின ஜீவ வார்த்தையை காதார கேட்ட கண்ணால கண்ட மத்தேயு என்பதான அப்போஸ்தலன் இந்த இடத்துல வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆகையால் அவருடைய கனிகள் எப்படிப்பட்டது? 22-23. அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா? உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா? உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரமம் செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன். அப்ப அவர்கள் எப்படிப்பட்டவராக இருக்கிறார்கள்? பிதாவுடைய சித்தத்தின்படி அவருடைய வார்த்தை கீழ்ப்படுகிறவர்கள் அல்ல, அக்கிரம செய்கைக்காரர்கள் அவர்கள். இப்படி
கள்ள தீர்க்கதரிசிகளுடைய மனிதனுடைய பாரம்பரியத்தை கொண்டு வந்து ஆதி திருச்சபையை பயங்கரமாய் தாக்கியிருக்கிறார்கள். ஆனால் ஆதி திருச்சபைக்கு கர்த்தர் போட்ட அஸ்திபாரம் யார் தெரியுமா? தூண்கள் ஆதி அப்போஸ்தலர்களும் ஆதி அப்போஸ்தலர் காலகட்டத்தில் இருந்த தீர்க்கதரிசிகள். அவர்கள் விடவில்லை கர்த்தராகிய இயேசுநாதருடைய பரிசுத்தமுள்ள கன்னிகா இருக்கிற திருச்சபை தீட்டுப்படுவதற்கு. இந்த காலகட்டத்திலும் விடுறதா இல்ல. ஆகையால் 16ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கொடுத்த பெயர், அவருடைய அசுத்தமுள்ள துருபதேசத்திற்கு ஆண்டவர் கொடுத்த பெயர் என்னவென்றால் 16ஆம் அதிகாரம் chapter 16 verse 6. இயேசு அவர்களை நோக்கி, பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள் ஆண்டவர் கொடுத்த பெயர் என்ன? அந்த அவருடைய உபதேசத்திற்கு புளித்த மாவு. புளித்த மாவு என்று சொன்னவொன்னு அவர்களுக்கு புரியவில்லை. யாருக்கு? அப்போஸ்தலர்களுக்கு. அவர்கள் சமைச்சு சாப்பிடுற புளித்த மாவு குறித்து அவர்கள் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். புளித்த மாவு என்று சொன்னாலே பாவத்தை பெருக செய்து பெருமையை எழும்ப செய்கிறதுக்கான அர்த்தம் அது. ஆகியால் தான் புளித்த மாவு யூதர்கள் தங்களுடைய வீட்டில் வைக்க மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு அர்த்தம் புரியாத பட்சத்தில் 11-12 அதே 16ஆம் அதிகாரம் 11-12 பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் புளித்த மாவுக்கு எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று நான் சொன்னது அப்பத்தை குறித்து சொல்லவில்லை, அப்பத்தை குறித்து சொல்லவில்லை என்று நீங்கள் உணராது இருக்கிறது எப்படி என்றார். அப்பொழுது அவர் அப்பத்தின் புளித்த மாவை குறித்து எச்சரிக்கையா இருக்க வேண்டும் என்று சொல்லாமல் பரிசேயர் சதுசேயர் என்பவர்களின் உபதேசத்தை குறித்தே அப்படி சொன்னார் என்று அறிந்து கொண்டார்கள். 12 ಮಾತ್ರ ಕನ್ನಡ ವಾಸಿಂಗ 16-12. ಆಗ ಶಿಷ್ಯರು ಯೇಸು ಹೇಳಿದ್ದನ್ನು ಅರ್ಥ ಮಾಡಿಕೊಂಡರು. ಆತನು ಅವರಿಗೆ, ರೊಟ್ಟಿಯಲ್ಲಿ ಬೆರೆಸಿದ ಹುಳಿಯನ್ನು ಕುರಿತು ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕೆಂದು ಹೇಳಿಲ್ಲ. ಪರಿಸೇಯರು ಮತ್ತು ಸದುಕಾಯರ ಬೋಧನೆ ಪ್ರವಾಹಕ್ಕೆ பரிசேயர் சதுசேயருடைய புளித்தமாவாகிய உபதேசத்தை குறித்து இயேசுநாதர் எச்சரிப்பு கொடுத்திருந்தார். யாருக்கு? ஆண்டவராகிய இயேசுநாதருடைய அப்போஸ்தலருக்கு. மத்தேயு இந்த ஒரு சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதும் பொழுது எல்லா அப்போஸ்தலரும் இன்னும் இருக்கிறார்கள், யாருமே செத்து போகவில்லை. இது 2வது 3வது நூற்றாண்டில் எழுதப்பட்ட ஒரு சுவிசேஷ புஸ்தகம் அல்ல. ரொம்ப சீக்கிரமா எழுதப்பட்ட சுவிசேஷ புஸ்தகம். அது கீழே போகும்போது சீக்கிரமாய் சொல்லுவேன். ஆகையால் ஆண்டவராகிய இயேசுநாதர் இந்த துருபதேசத்தை குறித்து சொன்ன புளித்த மாவு எண்ணப்படுகிற துருபதேசத்தை குறித்துள்ள எச்சரிப்பு ஆதி அப்போஸ்தலருக்கு ரொம்ப தெளிவாக நினைவில் இருந்தது. புதுசாய் பிறந்த பரிசுத்தமாய் இருக்கிற இரட்சகராக இயேசு கிறிஸ்து ரத்தத்தினால் சம்பாதித்த அவருடைய புனிதமான திருச்சபையை தீட்டுப்படுத்துவதற்காக, கரைப்படுத்துவதற்காக இந்த ஒரு துருபதேசம் வந்து தாக்கினது. அதற்கு ஆதி அப்போஸ்தலர்கள் இடம் கொடுக்கவில்லை. உடனே மகிமையின் ஆவியானுடைய நிறைவினாலே அப்போஸ்தலர்கள் எழும்பி எது உண்மை உள்ள உபதேசம், எது பொய்யான உபதேசம், எது அசுத்தனால் அருளப்பட்டது, எது பரிசுத்தமுள்ள ஆவியினால் அருளப்பட்டது என்பதை வேறுபடுத்தி காண்பிக்கத்தக்கதாக அவர்கள் வெளிப்பாடுகளை எழுத ஆரம்பித்தார்கள். இந்த துருபதேசம் சபையில வந்த என்ன ஆகும்? மகிமையின் இயேசுநாதர்கிட்ட புறப்பட்டு வராத எந்த ஒரு வெளிப்பாட்டை ஆகிலும் சபையிலே நாம் போதித்ததே ஆனால் என்ன ஆகும்? மகிமையின் இயேசுநாதர் சபையிலே மறைந்து போவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த திருச்சபையிலே இல்லாமல் போவார். அவருடைய பிரசன்னத்தை உணர முடியாது, அவருடைய நடத்துதலை காண முடியாது. ஆண்டவராகிய இயேசுநாதர் ஒரு மேகம் போல அந்த திருச்சபையிலே எப்போ ஒரு துருபதேசம் தாக்கி துருபதேசத்தை ஊழியக்காரன் முதற்கொண்டு எல்லோரும் அங்கீகரிக்கிற நிலையிலே பிரசங்கிக்கப்படுகிறதோ அந்த ஒரு நேரத்திலே உயிர்த்தெழுந்த சத்தியமுள்ள கிறிஸ்து காணாமற் போவார். ஆகையால் இயேசுநாதர் கொடுத்த வார்னிங் நான் கொஞ்சம் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 24ஆம் அதிகாரம் மத்தேயு கொடுக்கிற வெளிப்பாடு கொஞ்சம் கவனிங்கள். 24ஆம் அதிகாரம் வசனம் 4-5 24-4-5. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ஒருவனும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். சபைக்கு சொல்றாரு, திருசபைக்கு சொல்றாரு, ஒருவரும் உங்களை வஞ்சியாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். யார் நம்மளை வஞ்சிக்கிறது? கீழே, ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்துக் கொண்டு நானே கிறிஸ்து என்று சொல்லி அநேகரை வஞ்சிப்பார்கள். அநேகரை வஞ்சிப்பார்கள் நானே கிறிஸ்து என்று சொல்லி. சொல்ல விரும்புகிறேன். 11 வாசிங்க. அநேக கள்ளத்தீர்க்கதரிசிகளும் எழும்பி அநேகரை வஞ்சிப்பார்கள். கள்ளத்தீர்க்கதரிசிகள் எழும்புவார்கள். கிறிஸ்து என்பதான பேரு சொல்லி நான் தான் கிறிஸ்து என்று சொல்லியும் எழும்புவார்கள். 23-26 23-26. அப்பொழுது இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் எவனாகிலும் நான் கிறிஸ்துவ பார்த்தேன் என்று சொன்னால் அவன் பொய்க்காரன். நான் சொல்லவில்லை. மகிமையின் கிறிஸ்து பூமியில் இருக்கும்போது சொன்ன வார்த்தை அது. இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார்.
கிறிஸ்து என்னோட கூட சாப்பிட்டு இருந்தாரு, நான் கிறிஸ்துவை இங்கே பார்த்தேன், நான் கர்த்தரை இயேசுநாதர் அங்க பார்த்தேன் என்று சொன்னால் அவன் வஞ்சிக்கிற பொய்யன். ஆகையால் தான் அப்படியாப்பட்ட ஆட்களுடைய எந்த வார்த்தையும் திருசபையை தீட்டுப்படுத்தாதபடிக்கு இந்த இடத்துல எச்சரிப்பு கொடுப்பது. வாசியுங்கள். இதோ கிறிஸ்து இங்கே இருக்கிறார், அதோ அங்கே இருக்கிறார் என்று எவனாகிலும் சொன்னால் நம்பாதேயுங்கள். ஏனெனில் கள்ள கிறிஸ்துக்களும் கள்ள தீர்க்கதரிசிகளும் எழும்பி கூடுமானால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களையும் வஞ்சிக்கத்தக்கதாக உங்களையும் வஞ்சிப்பார்கள் அவர்கள். கூடுமானால் உங்களுக்கு கர்த்தருடைய வெளிப்பாடு இல்லாமற் போனதே ஆனால், கிறிஸ்துவால் நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டும் கழுவப்பட்டும் சுத்திகரிக்கப்பட்டும் ராஜ்யத்திற்குள் நீங்கள் வந்திருந்தாலும் கூடுமானால் சத்தியம் அஸ்திபாரமா இல்லாத பட்சத்தில் ஒரு திருச்சபையை உங்களையும் நிச்சயமாய் வஞ்சிப்பார்கள் அவர்கள். கீழே பெரிய அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்வார்கள். இதோ முன்னதாக உங்களுக்கு அறிவித்திருக்கிறேன். ஆகையால் அதோ வனாந்தரத்தில் இருக்கிறார் என்று சொல்வார்களானால் புறப்படாதிருங்கள். போவாதீங்க. இயேசுநாதர் இங்கே இருக்கிறாரு, காருண்யால இருக்கிறாரு, காட்டுல இருக்கிறாரு, நாட்டுல இருக்கிறாரு. அந்த பொய்க்காரனுடைய வார்த்தையை கேட்டு போக வேண்டாம். அந்த மலையில இருக்கிறாரு, இந்த மலையில இருக்கிறாரு, போக வேண்டாம். இப்ப அடுத்து நான் கொண்டு போறது மெய்யான கிறிஸ்துவ மத்தேயு வெளிப்படுத்துகிறார். பொய்யர்களான கிறிஸ்தவர்கள் உள்ள நுழைந்து, பொய்யர்களான தீர்க்கதரிசிகள் உள்ள நுழைந்து, நானும் கிறிஸ்துவனால் அருளப்பட்ட என்று பொய்யர்கள் திருச்சபையை, ஆதி திருச்சபையை பயங்கரமாய் தாக்கினபடியால் தான் மகிமின் ஆவியானவர் மத்தேயுவை எழுப்பியிருக்கிறார். மத்தேயு கொடுக்கிற வெளிப்பாடு இன்றைக்கு நான் வெறும் தொட்டுட்டு போவேன், அவ்வளவுதான். மெய்யான கிறிஸ்து யார்? அப்போ மெய்யான கிறிஸ்து வந்தால் எப்படி இருக்கும்? வந்த மெய்யான கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அதனால தான் இந்த தலைப்பு, இந்த செய்திக்கான தலைப்பு கேம் அண்ட் கமிங் கிரைஸ்ட். வந்த கிறிஸ்துவும் வரப்போகிற கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? 1 மத்தேயு சுவிசேஷம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இந்த வார்த்தையை நான் இன்றைக்கு திறக்க விரும்புகிறேன். திறப்பதற்கு முந்தி முதலாவது மத்தேயு தான் இந்த சுவிச புஸ்தகத்தை எழுதினார் என்று நமக்கு எப்படி தெரியும்? எதற்காக இந்த சுவிச புஸ்தகத்திலே முதலாவது புஸ்தகமாக மத்தேயு சுவிச புஸ்தகத்தை போடப்பட்டிருக்கிறது? இந்த புதிய ஏற்பாடுல எந்த புஸ்தகம் முதலாவது எழுதப்பட்டது என்பதான ஆராய்ச்சி பண்ணினால் நம்மையாகவே யாக்கோபு, பிறகு 1 கொரிந்தியர் என்று சொல்லலாம். சுவிச புஸ்தகத்திற்கு முந்தி எழுதப்பட்ட சுவிச நிருபங்கள் எடுத்துக்கொண்டால். ஆனால் 4 சுவிசேஷத்துல முதலாவது சுவிசேஷமாக மத்தேயு என்பதான இந்த புஸ்தகம் நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அதன் பிறகு மார்க்கு, அதன் பிறகு லூக்கா, அதன் பிறகு யோவான். அந்த மற்ற 3 புஸ்தகங்களும் கரெக்ட் ஆர்டரா தேவாவினவர் பரிசுத்தவான்களை வைத்து அடுக்கி நம்முடைய கருத்தில கொடுத்திருக்கிறார். இந்த மத்தேயு எதற்காக இவர் தான் இந்த புஸ்தகத்தை எழுதினார் என்று நமக்கு உறுதியாக தெரியும். எந்த இடத்திலும் மத்தேயு தான் எழுதினார் என்பதான நமக்கு அறிகுறியே இல்லை. முதலாவது மத்தேயு என்பதான வார்த்தை, எபிரேய வார்த்தைக்கு அர்த்தம் மட்டன் என்பதான வார்த்தைக்கு அர்த்தம் வந்து கிஃப்ட். யாவே என்பதான வார்த்தைக்கு லார்ட், த கிஃப்ட் ஆஃப் த லார்ட், கர்த்தருடைய ஈவு என்பதுதான் மத்தேயு என்பதான வார்த்தைக்கு அர்த்தம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், மார்க் ஆகட்டும் லூக் ஆகட்டும், மார்க் 2:14, லூக்கா எழுதின சுவிசேஷம் 5:27 நீங்கள் வாசிக்கும் பொழுது இதே மத்தேயுவுக்கு அவங்க 2 பேர் கொடுத்த பேர் வந்து லேவி, லிவாய் என்பதான பேர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இவருக்கு மத்தேயு என்று அவங்க 2 பேர் கூப்பிடவில்லை. ஆகையால் இந்த மத்தேயு என்பதான நபர் லேவி கோத்திரத்திலிருந்து புறப்பட்டு வந்தவரும், அது மாத்திரமல்ல இந்த மத்தேயு என்பதான பெயர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவருக்கு கொடுத்திருக்கிறார். ஆகையால் தான் மத்தேயு ஆகட்டும் மற்ற சுவிசேஷ புத்தகங்கள் நீங்கள் வாசிக்கும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 12 பேரை தம்முடைய ராஜ்யத்தின் சுவிசேஷம் அனுப்பத்தக்கதாக அனுப்புகிறார். ஆகையால் தான் அனுப்பப்பட்டவர்கள் யாரு, கிறிஸ்துவினால் அனுப்பப்படாதவர்கள் யார் என்பதான வெளிப்பாடு நம்மளுக்கு ரொம்ப தெளிவாக சுவிசேஷ புஸ்தகத்திலே அருளப்பட்டிருக்கிறது. அப்படி அனுப்பும் பொழுது அங்க மாத்திர பேர் பார்த்தீங்கன்னாக்கா மத்தியன்னு சொல்லப்பட்டிருக்கும், லேவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் மத்தேயு என்பதான பெயர் கர்த்தருடைய ஈவு, தேவனுடைய வரம் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையுடைய அர்த்தம் நிறைந்த ஒரு பெயரை வந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் சீமோன் என்பதான நபருக்கு எப்படி பேதுரு என்பதான பெயரை கொடுத்தாரோ, அதே போல இவருக்கு லேவி என்பதான பேருடைய இந்த லேவி கோத்திலிருந்து புறப்பட்டு வந்த இவருக்கு மத்தேயு என்பதான பெயரை கொடுத்திருக்கிறார். 9ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் வசனம் 9. இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் எழுந்து அவருக்கு பின் சென்றான். மத்தேயு என்பதான நபரை எனக்கு இவர் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதினபடியால் அவர் இயேசுநாதர் தமக்கு கொடுத்த பேர் மத்தேயு என்பதான பெயரை அப்படியே போட்டிருக்கிறாரு. ஆனால் ஒரு சாம்பிளுக்கு 2ஆம் அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷத்தை நீங்கள் திறக்கும் பொழுது மார்க் 2 வசனம் 14 நீங்கள் வாசிக்கும் பொழுது அதே சம்பவத்தை மார்க்கு சொல்லும் பொழுது என்ன பேர் கொடுக்கிறாரு? 2:14
மத்திய 2:14. அவர் நடந்து போகையில் அல்பேயுவின் குமாரனாகிய லேவி ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கிறதை கண்டு அவங்க அப்பா பேர் முதற்கொண்டு சொல்லப்பட்டிருந்த அந்த இடத்துல என்னன்னு, அல்பேயுவின் குமாரனாகிய லேவி. ஆனால் மத்தேயு அப்படி அவங்க அப்பா பேர் சொல்லல. ஞாபகம் இருக்கிறதா? எப்போதெல்லாம் இயேசுநாதர் அவங்க அப்பாவோட பேரை வச்சு சொல்றாரோ அவங்களுடைய ஒரிஜினல் பேர் சொல்லுவாரு. சீமோனின் யோனாவின் குமாரனாகிய சீமோனே. மற்ற சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதின இந்த லூக்கா, மார்க் என்பதான கர்த்தருடைய தெய்வ ஊழியக்காரர்கள் வந்து லேவி என்பதான அவருடைய பேர் போடும்பொழுது அவங்க அப்பா பேர் சேர்த்து தான் போட்டிருக்கிறாங்க. லூக்கா இந்த சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் வசனம் 27. இவைகளுக்கு பின்பு அவர் புறப்பட்டு ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த லேவி என்னும் பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, லேவி என்பதான பேருடைய ஒரு ஆயக்காரனை கண்டு, அவங்களுடைய பெற்றோர்கள் அவர் கொடுத்த பேரை வச்சுதான் அறிமுகப்படுத்துகிறார்கள். ஆனா மத்தேயு மாத்திரம் அவருடைய சுவிசேஷ புஸ்தகத்துல அவருடைய பேர் போடும் பொழுது லேவி, அல்பேயின் குமாரனாகிய லேவி என்பதான பேரை போடாமல் மாறாக மத்தேயு என்பதான பெயரை போடுகிறார். ஏனென்றால் மத்தேயு என்பதான பெயர் இந்த லேவி என்பதான ஆயக்காரருக்கு அருளப்பட்டது இயேசுவினால். இரட்சகராகிய இயேசுநாதர் தான் அவருக்கு மத்தேயு என்பதான பெயரை கொடுத்திருக்கிறார். இவர் இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எப்ப எழுதியிருக்கலாம் என்பதான கேள்விக்கு பதில் 50 இயேசுநாதர் 32 அவர் பரத்திற்கு ஏறி போயிட்டாரு. 32 ஆன பேருக்கு 50லிருந்து 60 ஆண்டுக்குள்ள பரிசுத்தமுள்ள ஆவியானவர் 50வது நாள் வந்திருக்கிறார். அணிலிருந்து கர்த்தர் திருச்சபை பிறந்து ஆதி எருசலேமில் இருந்த தாய் சபை பயங்கரமாய் செழிப்பாக வளர்ந்து கொண்டு வருகிற காலகட்டம் அது. எல்லா அப்போஸ்தலரும் அப்படி இருக்கிறார்கள். பவுல் அந்த இடத்துல எங்க ஃபிட்டாரர் என்று குரோனாலஜிக்கலாக நான் இன்னும் ஆராய்ச்சி செய்யவில்லை. ஆனால் 50லிருந்து 60க்குள்ளதான் மத்தேயு இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதியிருக்கிறார். மற்ற சுவிசேஷ புஸ்தகங்கள் வந்து 60க்கு மேல எழுதப்பட்டது. 60லிருந்து 64க்குள்ளதான் லூக்கா, மார்க், லூக்கா சுவிசேஷம் 85லிருந்து 95க்குள்ள யோவான் அந்த சுவிசேஷ புஸ்தகம் வந்து எழுதப்பட்டது. ஆனா இவர் தான் முதலாவதாக 4 சுவிசேஷ புஸ்தகத்தை கம்பேர் பண்ணும் பொழுது முதலாவதாக மத்தேயு தான் சுவிசேஷத்தை எழுதி திருச்சபைக்கு பெரிய ஒரு எச்சரிப்பு கொடுத்து தீட்டுப்படுத்துகிற பொல்லாத துருபதேசத்திலிருந்து காக்கிறார். இவருக்கு பத்தி சொல்லப்பட்டதெல்லாம் ஆயக்காரன், ரைட்? 9:9 வாசிங்கள். இயேசு அவ்விடம் விட்டு புறப்பட்டு போகையில் ஆயத்துறையில் உட்கார்ந்திருந்த மத்தேயு என்னும் ஒரு மனுஷனை கண்டு, எனக்கு பின் சென்று வா என்றார். அவன் ஆயத்துறையில் உட்கார்ந்திருக்கும் ஒரு மனுஷன், சிட்டிங் இன் தி டாக்ஸ் கலெக்டர்ஸ். இவர் ஒரு பப்ளிக்கன் என்று சொல்லப்படும் அல்லது வரி வாங்குற ஒரு ஆயக்காரன் என்று இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு நீங்க நினைக்கிற மாதிரி சாதாரணமான ஆள் கிடையாது. வெல் எஜுகேட்டட் மாத்திரமல்ல, இவர் ஸ்டீனோகிராஃபி என்று சொல்லப்படுற அல்லது ஷார்டன் என்று சொல்லப்படுற பெரிய கல்வி பெற்றவர் இவர். அதனாலதான் நமக்கு அவருடைய பிரசங்கம், ஆண்டவராகிய இயேசுநாதருடைய பிரசங்கம், அதுல முக்கியமாக மலை பிரசங்கத்தை பார்க்கும் பொழுது நமக்கு அவர் வந்து ஷார்ட் ஹேண்டாக எழுதினத்தை நம்மளுக்கு அருளப்பட்டிருக்குது. ஷார்ட் ஹேண்டாக எழுதுவது என்றால் வெர்பாட்டிம் என்று சொல்லப்படும். சொன்னது அப்படியே, இவருடைய விளக்கத்தை போடாமல் கர்த்தர் சொன்னது அப்படியே தூக்கி போட்டிருப்பார். அதாவது மலை பிரசங்கத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே வெர்பாட்டிமா இருக்கும் அவருடைய இயேசுநாதருடைய பிரசங்கம். அதுல இவருடைய விளக்கமோ அதனுடைய எலாபரேஷன் அவர் கொடுக்காத பட்சத்தில் இந்த மலை பிரசங்கம் வந்து புரிந்து கொள்வதற்கு ரொம்ப கடினமாக இருக்கும். ஷார்ட் ஹேண்ட் என்று சொன்னால் இது வந்து கிரேக்க ரோமனுடைய காலகட்டத்தில் இருந்த ஸ்டெனோகிராஃபி என்பதான ஷார்ட் ஹேண்ட். அதாவது யாராவது ஒன்று சொன்னால் அது அப்படியே விவரமா எழுதாமல், ஆண்டவராகிய கர்த்தர் யோவான் அப்போஸ்தலனை பார்த்து வெளிப்படுத்தின விசேஷத்துல வந்து நீ காண்கிறதை எழுது என்று சொல்லும் பொழுது அவர் அழகாக காண்கிறதை விவரமாக எழுதினார். ஆனால் மத்தேயு அப்படி கிடையாது. என்றால் அப்போ டாக்ஸ் கலெக்ட் பண்ணும் பொழுது ஆக்சுவலி ஹார்பர் சைடில் உட்கார்ந்து இருக்கிறார், மெடிட்டரேனியன் சி பக்கத்துல. அந்த இடத்துல வந்து இறங்குகிற எல்லா கார்கோ ஐட்டம்ஸ்க்கும் வந்து ஒரு டாக்ஸ் எழுத வேண்டியதாக இருக்கிறது. அதனால இவருக்கு கமிஷன் எக்கச்சக்கமாக வரும். அப்படி ஒரு டாக்ஸ் எழுதும் பொழுது ஜனங்களுடைய கூட்டம் திரள இருக்கிறபடியால் எல்லா அந்த நம்முடைய இப்போ இருக்கிற அந்த கார்பன் ரிசீட் மாதிரி இருக்காது. அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஷார்ட் ஹேண்டாக எழுதுவாங்க. ஒரு லைன், ஒரு கோடு, ஒரு பொட்டுலேயே அவங்களுக்கு என்ன தொடுவாங்கிறது அவங்க நன்றாக தெரியும். ஸோ ஆகையால் அவர்கள் அந்த காலகட்டத்தில் எழுதும் பொழுது பேஜஸ் எல்லாம் நம்முடைய காலகட்டத்தில் இருக்கிறது இல்லாத பட்சத்தில் பப்பாயரி என்று சொல்லப்படுகிற இலைகள் இருந்தபடியால் அதில் ரொம்ப ஷார்ட்டாக தான் அவர்கள் எழுதுவார்கள். ஆகையால் தான் மத்தேயு வந்து ஷார்ட் ஹேண்ட் ஒரு கல்வி பெற்ற பெரிய நபராக இருக்கிறபடியால் இயேசுநாதருடைய மகிமை நிறைந்த ராஜ்யத்தின் மகா ரகசியங்களை அவர் ரொம்ப ஷார்ட் ஹேண்ட்ல எழுதியிருக்கிறார். நமக்கு ரொம்ப அப்படியே சொன்னவனமாகவே அப்படியே கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனால் மற்ற சுவிசேஷ புஸ்தகங்களை எப்பவுமே எழுத்தார் தம்முடைய விவரணத்தை, இயேசுநாதர் சொன்ன பிறகு தம்முடைய விவரணத்தை எப்போதும் கொடுப்பார்கள். மத்தேயு அப்படி இயேசுநாதருடைய உபதேசத்தில் தம்முடைய ஒரு விவரணத்தை சொல்லி அவர் வெளிப்பாடு கொடுக்கவில்லை. இது வந்து கிரேக்க ரோமனுடைய காலகட்டத்தில் இருந்த ஒரு ஷார்ட் ஹேண்டான லெட்டர்ஸ். இது வந்து அப்போ
ஓகே, ஸ்டெனோகிராஃபிக் அல்லது ஷார்ட் ஹேண்ட் என்று சொல்லப்படுகிற வார்த்தை ரெண்டு ஒன்று தான். அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு எழுத்து இது. ரொம்ப ஷார்ட்டாக அவர்கள் எழுதுவார்கள், ஏனென்றால் பேஜஸ் நம்மகிட்ட இருக்கிற மாதிரி இல்லை. அப்போ இருந்ததெல்லாம் அந்த இலை மாத்திரம்தான். இப்போ இருக்கிற மாடர்ன் ஷார்ட் ஹேண்ட் எப்படி இருக்குது? நன்றாக கவனிங்கள். அங்கே பாருங்கள், ஆல்ஃபாபெட்ஸ் மேலே சொல்லப்பட்டிருக்குது இல்லையா? ஏக்கு கீழே இருக்கிற ஒரு கோடு, பிக்கு கீழே இருக்கிற ஒரு கோடு, சிக்கு கீழே இருக்கிற ஒரு கோடு, அதில் வந்து ஷார்ட் ஹேண்ட் அவங்களுக்கு புரியும். யாருன்னா ஒருத்தர் வேகமாக சொல்லிக்கொண்டே இருந்தால் ஷார்ட் ஹேண்ட் இருக்கிற ஒரு செக்ரட்டரி என்ன பண்ணுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு கோடு போட்டு போயினே இருப்பாங்க. அவர் சொல்றதுல அப்படியே டீட்டெயில் எழுதுறதுக்குள்ள சாயங்காலம் ஆகிடும். தம்முடைய ஷார்ட் ஹேண்ட் எழுதும் பொழுது அவரும் ரொம்ப சுருக்கமாக எழுதுவார். ஆகையால் தான் பெரிய நீடித்திருக்கிற இயேசுநாதருடைய பயங்கரமான உபதேசங்களை ஷார்ட் ஹேண்டாக எழுதினபடியால் நமக்கு சுருக்கி 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 28 அதிகாரங்களுக்குள்ள அடக்கி நமக்கு அருள் இருக்கிறார். மத்தேயு தான் இந்த சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார் என்பதற்கான ஆதாரம் என்ன? இன்னும் நான் அதை உங்களுக்கு சொல்லவில்லை. அதற்கான ஆதாரம் ஹிஸ்டோரியன்ஸ், 2வது 3வது நூற்றாண்டில் இருந்த ஹிஸ்டோரியன்ஸ், யூசபேயஸ், இரனேயுஸ் என்பதான ஆதி வரலாற்று ஆசாரியர்கள் வந்து மத்தேயு தான் இந்த சுவிசேஷம் எழுதினார் என்று இவர் எழுதின சுவிசேஷ வசனங்களை கோட் பண்ணியிருக்கிறார்கள். ஆகையால் 2வது 3வது நூற்றாண்டில் இருந்த இந்த வரலாற்று ஆசாரியர்கள் வந்து மத்தேயு என்பதான பேரை குறிப்பிட்டிருக்கிறபடியால் அதுவே நமக்கு ஒரு பெரிய ஆதாரமா இருக்கிறது. இந்த சுவிசேஷ புஸ்தகத்தை எழுதினது மத்தேயு தான் என்று. இப்போ 1ஆம் வசனம் 1க்குள்ளாக பிரவேசிக்கலாம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. அந்த வரலாறு என்பதான வார்த்தைக்கு வந்து பிப்லாஸ் என்பதான வார்த்தை போடப்பட்டிருக்கிறது. ரொம்ப இதுதான் டைட்டில். மத்தேயு என்பதான பேர் மாத்திரம் கொடுக்கப்படாமல் இருந்தால் ஃபர்ஸ்ட் லைன் அது ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இதுதான் இந்த புக்குக்கு ஒரு டைட்டிலா கொடுத்திருக்கணும். மத்தேயு மாத்திரம் மத்தேயு தான் எழுதினார் என்று தெரியாமல் போனால், எபிரே ஆசாரியர் எபிரே புஸ்தகம் யார் எழுதினார் என்று எபிரே நிருபத்தில் சொல்லப்படாத பட்சத்தில் என்ன பேர் போட்டாங்க அதுக்கு? ஹீப்ரூஸ். என்ன எபிரேயருக்கு முழுக்க அது எழுதப்பட்டது. இந்த இடத்துல வந்து மத்தேயு மாத்திரம் அவர் எழுதினார் என்று வெளிப்பாடு இல்லாமல் போடுவதானால் சொல்லப்படுற அந்த ஃபர்ஸ்ட் லைன் தான் இந்த புஸ்தகத்துக்கு டைட்டில். அந்த வரலாறு என்பதன வார்த்தைக்கு அர்த்தம் வந்து பிப்லாஸ் என்பதன கிரேக்க வார்த்தை. அந்த பிப்லாஸ் என்ற வார்த்தையில இருந்து என்ன வந்தது நம்மளுக்கு? பைபிள். பிப்லாஸ் என்ற வார்த்தைக்கு அர்த்தம் வந்து புஸ்தகம். ஆண்டவராகிய இயேசுநாதருடைய வம்ச வரலாறுக்கு அடுத்த புஸ்தகம் என்பதான பெயர் மத்தேயு இந்த இடத்துல இந்த புஸ்தகத்திற்கு தருகிறார். இயேசுநாதருடைய வம்ச வரலாறுக்கு அடுத்த புஸ்தகத்தை கொடுக்கத்தக்கதாக என்ன குறிப்பிட்ட பிரச்சனை உண்டாயிருந்தது மத்தேயுடைய காலகட்டத்தில்? ஏதோ பயங்கரமான ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை. ஏற்கனவே மேல்நோட்டமாக உங்களுக்கு வசனத்தை வாசித்து காண்பித்தேன். அவர் சந்தித்த ஆதி திருச்சபைக்கு உண்டான தாக்கங்கள் என்ன என்பது. இவர் இயேசுநாதருடைய பிறப்பு குறித்து ஆபிரகாம் தாவீதுடைய வம்சத்து வந்த இயேசு கிறிஸ்து என்று சொல்லத்தக்கதாக ஆதி திருச்சபைக்கு உண்டான பிரச்சனை என்ன? ஒரு உதாரணத்தை கொடுத்து நான் இங்க வர விரும்புகிறேன். 28ஆம் அதிகாரத்துல ஆண்டவராகிய இயேசுநாதருடைய உயிர் தெழுதலை குறித்து உண்டான பிரச்சனை என்ன தெரியுமா உங்களுக்கு? 28ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம், மத்தேயு 28 வசனம் 11 இருந்து இயேசுநாதர் உயிர் தெழுந்தார். அவர்கள் போகையில் காவல் சேவகரில் சிலர் நகரத்துக்குள்ளே வந்து நடந்த யாவற்றையும் பிரதான ஆசாரியருக்கு அறிவித்தார்கள். இவர்கள் மூப்பரோடே கூடி வந்து ஆலோசனை பண்ணி சேவகருக்கு வேண்டிய பணத்தை கொடுத்து, நாங்கள் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சீசர்கள் ராத்திரியிலே வந்து அவனை களவாய் கொண்டு போய்விட்டார்கள் என்று சொல்லுங்கள். நன்றாக கவனிங்கள், விட்டுறாதீங்க. இதெல்லாம் இதுதான் எனக்கு ரொம்ப முத்துக்கள் போல இருக்கிற ரகசியம். நான் எல்லா புஸ்தகத்தை வாசி எங்கேயுமே எந்த தகவல் இல்லை. அடின்னு உங்களுக்கு கொடுக்குற தகவல் வந்து அடி நோண்டி எடுத்த ரகசியம் அது. இது தேசாதிபதிக்கு கேள்வியானால் நாங்கள் அவரை சம்மதப்படுத்தி உங்களை தப்புவிப்போம் என்றார்கள். அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். என்ன அவர்களுக்கு போதிக்கப்பட்டது? போர் வீரர்களுக்கு இந்த மதத்தில் எல்லாம் போதித்தார்கள். இயேசுநாதர் உயிர் தெழும்பவில்லை, மாறாக அவருடைய செத்த சவமாகிய சரீரத்தை அவருடைய சீஷர்கள் திருடி கொண்டு போனார்கள் என்று நீங்க ப்ராபகேட் பண்ண வேண்டும். அதுக்கு தான் இயேசுநாதர் சொல்ற வார்த்தை, புறப்பட்டு போய் சகல ஜாதியாரும் சீஷராக்குங்கள். அது அங்க போகும்போது அந்த ரகசியம் சொல்லணும், இப்ப பேசிடக்கூடாது. ஓகே, கண்டினியூ பண்ணுங்க. 15. அவர்கள் பணத்தை வாங்கி கொண்டு தங்களுக்கு போதிக்கப்பட்டபடியே செய்தார்கள். இந்த பேச்சு யூதருக்குள்ள இந்நாள் வரைக்கும் பிரசித்தமாயிருக்கிறது. எனக்கு முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? இந்நாள் வரைக்கும். யார் சொல்றது? யார் சொல்ற இந்த வார்த்தை? இந்நாள் வரைக்கும் யூதர்களுக்குள்ளே இந்த வார்த்தை பிரசித்தமா இருக்கிறது. யார் சொல்ற வார்த்தை அது இந்நாள் என்று? மத்தேயு. அப்ப மத்தேயுடைய காலகட்டத்தில் என்ன பிரச்சனை இருக்குது? இயேசுநாதர் உயிர் தெழும்பவில்லை, இயேசுநாதருடைய சரீரத்தை களவாய் கொண்டு போனார்கள், திருடி கொண்டு போனார்கள். எப்படியாப்பட்ட ஒரு
திருச்சபைக்கு அஸ்திமாரமுள்ள உபதேசமே இயேசுநாதரோட உயிர் தெளிதலின் சத்தியம்தான். அத்தையை இவர்கள் பொய்யாக மாற்றி வைத்திருக்கிறார்கள். அவர் உயிர் தெழும்பவில்லை, அவருடைய சரீரத்தை களவாய் கொண்டு போனார்கள் என்று. இந்நாள் வரைக்கும் அந்த பேச்சு பிரபலமாக இருக்கிறதாக மத்தேயு சொல்கிறார். அப்ப எந்த அளவுக்கு ஆதி அப்போஸ்தலருக்கு எரிச்சல் உண்டாகும், பொய் திருச்சபை தாக்கினதே. ஆனால் புரியுதா உங்களுக்கு? இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாய் மாற்றினதே. ஆனால் என்னுடைய கேள்வி, இயேசுநாதருடைய பிறப்பு குறித்ததான விஷயத்தை அவர்கள் என்னவா மாற்றிருப்பார்கள்? கெட்டிங் உயிர்த்தெழுந்த இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதலை இல்லை என்று பொய்யாக சாதிக்கத்தக்கதாக பணத்தை கொடுத்து ஆட்களை அவர்கள் பிரச்சாரம் பண்ணுகிறார்கள். இயேசுநாதருடைய உயிர்த்தெழுதல் குறித்து இவர்கள் பொய்யாக மாற்றி பொய்யாக பிரச்சாரம் செய்வார்கள் என்றால் என்னுடைய கேள்வி, இதே இயேசுநாதருடைய பிறப்பு குறித்து இவர்கள் என்னவாக பேசியிருப்பார்கள் சொல்லுமா? ஆதி அப்போஸ்தலர்கள் வேதத்தை எழுதும் பொழுது நீங்களும் நினைக்கிற மாதிரி சும்மா எழுதி கொடுக்கவில்லை அன்பானவர்களே. அதை சொன்ன பிறகுதான் வசனம் ஒன்று இன்னைக்கு ஓபன் பண்ணிக்கிறேன். இன்னும் வசனம் ஒன்றும் ஓபன் பண்ணல. ஒரு விஷயத்தை சொல்ல விரும்புகிறேன். ஆண்டவராகிய இயேசுநாதருடைய பெற்றோர்களாகிய மரியாள் அம்மாவையும் யோசேப்பையும் பேர் விட்டு சொன்னது சுவிசேஷகர்கள் சொல்லியிருக்கிறார்கள். நீங்க சுவிசேஷ புத்தகத்தை வாசிக்கும் பொழுது மரியாள் என்றும் யோசேப் என்றும் இவரை லீகலாக அது அர்த்தம் தொடங்குவேன். ஓகே, லீகல் ஃபாதர். கானூனு ரீதியிலே யோசேப்பு அப்பாவாகவும் சரீர ரீதியில மரியாள் அம்மா தாயாகவும் சுவிசேஷகர்கள் அவங்க பெத்தவங்களுடைய பேரை குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவராகிய இயேசுநாதர் சுவிசேஷ புஸ்தகத்தில் எங்குமே யோசேப்பை அப்பா என்று கூப்பிட்டதாகவும் அல்லது யோசேப்பு தான் என்னுடைய அப்பா என்று அவர் சொல்லவே இல்லை. தட்ஸ் ஷாக்கிங். மரியாள் அம்மாவும் யோசேப்பும் ஆண்டவராகிய இயேசுநாதரை சந்தித்த சில சம்பவங்களா சொல்லப்படுகிறது. அப்படி இயேசுநாதருடைய அப்பா யோசேப்பு என்றும் அம்மா மரியாள் என்றும் இந்த எழுத்தாளர்கள் சொன்னார்கள். இயேசுநாதர் காலகட்டத்தில் இந்த ஆட்கள் சொன்னார்கள், கேட்ட ஜனங்கள் சொன்னார்களே தவிர இயேசுநாதர் வாயிலிருந்து யோசேப்பு தான் தன்னுடைய அப்பா என்று எங்குமே அவர் சொல்லவில்லை, கூப்பிடவும் இல்லை. பின் அவர் யாரை தெரியுமா கூப்பிட்டார் அப்பான்ட்டு? நான் சொல்ல வர்றதுக்கு காரணமே மத்தேயு. என்னன்னு கூப்பிட்டார் பின்ன இவர் யார் அப்பான்னு கூப்பிட்டிருந்தாரு? ஒரு இன்ட்டு கொடுக்குறேன். யோவான் எழுதின சுவிசேஷம், John the Gospel chapter 6, very hot debate in between Jews and the Lord Jesus. 6ஆம் அதிகாரம் 42 இருந்து வாசிங்க. 42. இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். எப்பவுமே சொல்ல யோசேப்பு எங்க அப்பான்னு. இவர் எப்பவுமே பரலோகத்திலிருந்து நான் வந்த என் பிதா வேற ஒருத்தர் தான் சொல்லியிருக்கிறத தவிர அம்மாவை குறித்தும் அப்பாவை குறித்தும் மாம்சிகமா இருக்கிற அவர்களுடைய பேரு ஆண்டவர் பப்ளிக்காக ஜனங்கள்கிட்ட சொல்லவே இல்லை. ஆனால் ஜனங்கள் சொன்னார்கள், யார் இது? நாசரேத்துல வளர்ந்த பையன் தானே. சின்ன வயசுல நம்ம பார்த்தோமே, மற்ற புத்தகத்துல பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். இன்னும் லூக்கா 4 நீங்கள் வாசித்தார்கள், அப்படியே சொல்வார்கள். அவர் நாசரேத்துல போய் முதல் பிரசங்கம் பண்ணும்போது அவரை தள்ளி கொல்லும்படியாக முயற்சி செய்தார்கள். எல்லாருக்கும் தெரியும் இவங்க அப்பா யாரு அம்மா யாருன்றது. ஏன்னா ஜனங்க மீது வளர்ந்து வந்தாரு 30 வருஷமா. ஒரு நாள் 2 நாள் கிடையாது. சமுதாயத்துல மெய்யாகவே மாம்சீகமாகவே பிறந்து மாம்சீகமாகவே வளர்ந்து வந்தார் பரிசுத்தமுள்ள இந்த தேவகுமாரன். ஆனா அவர் வாயில எப்பவுமே இவங்க 2 பேர் அப்பா அம்மாவை கூப்பிட்டதாக நம்மளுக்கு சம்பவம் இல்லை. ஸ்திரியே என்று சொல்லியிருக்கிறார் அம்மா மரியாள் அம்மாவை. ஆகையால் ஜனங்களுக்குள்ள பெரிய போராட்டம் உண்டானது. வாசிங்கள் இப்போ one more time, 42, 43. இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா? இவனுடைய தகப்பனையும் தாயும் அறிந்திருக்கிறோமே. அப்படி இருக்க நான் வானத்திலிருந்து இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். என்னை அனுப்பின பிதா ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். யாரை நீர் பிதா என்று சொல்லுகிறீர்? யோசேப்பையா? பிதா பிதா என்று சொல்லுகிறீரே, யார் அது? தெளிவாய் பேசும். மண்ட கொழும்பிருது. யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் வசனம் 17. 2 பேருடைய சாட்சி உண்மை என்று உங்கள் நியாயப்பிரமாணத்திலும் எழுதியிருக்கிறது. நான் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவனாய் இருக்கிறேன். என்னை அனுப்பின பிதாவும் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறார் என்றார். அப்பொழுது அவர்கள், உம்முடைய பிதா எங்கே என்றார்கள். அதுதான் அவர்களுக்கு வேண்டும். பிதா பிதா என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீரே, எங்க உங்க பிதா? யார் உங்க அப்பா? அதற்கு கர்த்தருடைய வார்த்தை என்ன? இயேசு பிரதியுத்தரமாக, என்னையும் அறியீர்கள், என் பிதாவையும் அறியீர்கள். நீங்கள் என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிவீர்கள் என்றார்.
இயேசுநாதரை பார்க்கும்போது அவங்க அப்பா யோசிப்பு மாதிரி இல்ல அவரு. இயேசுநாதரை பார்க்கும் பொழுது தோற்றத்தில் ஆகட்டும் அவர் ஒரு யூதனா இருந்தார் மெய்தான். ஆனால் அவங்க அப்பா யோசிப்புக்கு அடுத்து எந்த சுபாவமும் இயேசுநாதர்கிட்ட இல்லை. இயேசுநாதர்கிட்ட இருந்த முழு சுபாவமும் பிதாவுடைய பரிபூர்ணமான தெய்வத்துவம். என்ன அறிந்தீர்களானால் எங்க பிதா தெரியும், என்ன பார்த்தா உனக்கு நான் யோசிப்பு பண்ணி தெரியுதா எங்க அப்பா? அதற்கு யோவான் கொடுக்குற பதில், யோவானோட எக்ஸ்பிரஷன் பாருங்க 27:8-27. பிதாவை குறித்து பேசினார் என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். பிதாவை குறித்து பேசின என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, போதும். இப்போ 39-41 இப்பதான் உங்களுக்கு நான் மத்தேயு இந்த வசன வாசி நான் போயிடுவேன் சீக்கிரம். இங்க கொஞ்சம் கவனிங்கள், முக்கியமான பாயிண்ட் இது. 39 41. அதற்கு அவர்கள், ஆபிரகாமே எங்கள் பிதா என்றார்கள். நன்றா கவனிச்சுக்கணும். எங்க பிதா எங்களுக்கு யாருன்னு தெரியும். யார் எங்க பிதா? பூர்வ பிதா ஆபிரகாம். மத்தேயு யார்ல தொடங்குறாரு? எங்க பிதா யார் தெரியுமா? ஆபிரகாம். ஜனங்கள் சொன்ன வார்த்தை. உம்முடைய பிதா யாரு? இதுக்கெல்லாம் அடுத்த வாரம் வருவேன் நான் திருப்போம் கீழே. இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகளாயிருந்தால் ஆபிரகாமின் கிரியைகளை செய்வீர்களே. தேவனிடத்தில் கேட்டிருக்கிற சத்தியத்தை உங்களுக்கு சொன்ன மனுஷனாகிய என்னை கொல்ல தேடுகிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே. நீங்கள் உங்கள் பிதாவின் கிரியைகளை செய்கிறீர்கள் என்றார். அவருடைய பிதான்னு இயேசுநாதர் யாரை சொன்னார்? சரி, நான் அடுத்த வாரம் வாசிப்பேன். கீழே கண்டினியூ பண்ணுங்க. அதற்கு அவர்கள், நாங்கள் வேசித்தனத்தினால் பிறந்தவர்கள் அல்ல, ஒரே பிதா எங்களுக்கு உண்டு, அவர் தேவன் என்றார்கள். என்ன சொன்னார்கள் அவர்கள்? நாங்கள் வேசித்தனத்தில் பிறக்கவில்லை. என்ன அர்த்தம்? வேசித்தனத்தில் பிறந்தவர்களுக்கு அப்பா யாருன்னு தெரியாது. இவர்கள் இந்த derogatory slanderous term, இந்த அவமதிக்குரிய அசிங்கமான பெயரை, நாங்கள் வேசித்தனத்தில் பிறக்கவில்லை, எங்க அப்பா யாருன்றது தெரியும், தேவன் தான், எங்க அப்பா யாருன்னு தெரியும், ஆபிரகாம் தான், உனக்கு உங்க அப்பா யாருன்னு தெரியாது. That is what the slander. They put on the Lord Jesus Christ. உமக்கு உங்க அப்பா யாருன்னு தெரியாது, சும்மா பிதா பிதா என்கிற. யார் உங்க பிதா? இயேசுநாதரை பார்த்து சொன்ன வார்த்தை அவர்கள். நாங்கள் வேசித்தனத்தில் பிறக்கவில்லை. அப்போ அவரை பிறந்ததாக இவர்கள் பேசுறாங்களா? சர்காஸ்டிக்கா? எஸ். ஆவியானவர் எழுப்புனாரு. இவருக்கு கானூன் ரீதியில யார் தகப்பன், சரீர ரீதியில யார் தாய், இவருடைய கரு எப்படி உண்டானது, ஒட்டுமொத்த தகவலையும் இந்த அந்தகரப்பட்டு பிசாசினால் நடத்தப்படுகிற இந்த யூதர்கள் மத்தியிலே பயங்கரமான வெளிப்பாடுகளை சுவிசேஷகர்கள் எழும்பி வெளிப்படுத்துகிறார்கள் மகிமையின் ஆவியினர் மூலியமாக. இப்ப புரியுதா இவர் மேல இருக்கிற ஒரு குற்றச்சாட்டு என்னன்ட்டு? இவருடைய பிதா யாருன்ட்டு இவருக்கு தெரியாது. What does it mean? He might have been born in adultery or fornication. வேசித்தனத்தில் ஒருவர் பிறந்திருக்கலாம். மத்திய சுவிசேஷம் 1:1. ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. ஓகே, இந்த இடத்துல மத்தேயு நிரூபிக்கிறத வந்த நசரனாகிய இயேசுதான் மெய்யான கிறிஸ்து. எல்லா போலியான விஷயத்துல அவர்கள் மத்தேயு நிரூபிக்கிறாரு. போலியான கிறிஸ்தவர்கள், போலியான தீர்க்கதரிசிகள், அவரை குறித்துள்ள போலியான வார்த்தைகள், போலியான கருத்து வேறுபாடுகள் எல்லாவற்றையும் மத்தேயு நிரூபிச்சுட்டு, அப்போ மெய்யான கிறிஸ்து யாரு? வந்தவர் தான் மெய்யான கிறிஸ்து என்றும், இவர் மறுபடியும் வரும் பொழுது இந்த கிறிஸ்து எப்படி இருப்பார் என்பதையும் ரொம்ப தெளிவாக வெளிப்படுத்தி இருக்கிறார் அவருடைய சுவிசேஷத்தில். அதனால கிறிஸ்து அங்க வந்தாரு, இங்க வந்தார் என்று சொன்னால் அது ஒரு பயங்கரமான பொய். இயேசுநாதர் கிறிஸ்து மறுபடியும் மெஸ்ஸியா என்பதை நம்முடைய கர்த்தர் 2வது வருகையில் வரும் பொழுது இந்த ஊழியக்காரங்க பொய்யர்கள் சொல்ற மாதிரி வரமாட்டார். அவரு எக்கால சத்தத்துடன் மேகத்துடனே நம்முடைய மெஸ்ஸியாவாகிய கிறிஸ்து இறங்கி வருவார். ஹல்லேலூயா. இந்த பொய்யர்கள் சொல்ற மாதிரி அங்க வராரு இங்க வராரு, இந்த பொய்யர்களை தயவு செய்து நீங்கள் நம்ப வேண்டாம். போலியா நாட்கள் அவர்கள். ஒன்னும் அடங்கியிருக்கிற மகா ரகசியத்தை தேவாவின் உதவியோடு கூட உங்களுக்கு இன்னைக்கு வெளிப்படுத்தி நிறுத்த விரும்புகிறேன். மெய்யான கிறிஸ்து அல்லது பழைய ஏற்பாடுல தானியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிற மெய்யான மெஸ்ஸியா என்றால் அவருக்கு 2 தகுதி இருக்க வேண்டும். இந்த 2 தகுதி இல்லாத யாருமே கிறிஸ்துவாக அங்கீகரிக்கவே முடியாது. கிறிஸ்டாஸ் மெசாயா என்பதான வார்த்தைக்கு அர்த்தமே அபிஷேகம் பண்ணப்பட்டவதை அடுத்த வாரம் பார்க்கலாம். கிறிஸ்து என்று சொன்னாலே அந்த கிறிஸ்துவுக்கு 2 தகுதியான அம்சங்கள் இருக்க வேண்டும்.
அந்த ரெண்டு தகுதியான அம்சங்கள் இருந்தால்தான் அவரை நாம் கிறிஸ்து அல்லது மெஸ்ஸியா என்று அழைக்கலாம். அந்த ரெண்டு தகுதியான காரியம் நசரேயனாகிய இயேசு என்று சொல்லப்படுகிற மகிமையின் கர்த்தருக்கு இருக்கிறது. ஒன் லாஸ்ட் டைம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. இயேசு கிறிஸ்துவுடைய வம்ச வரலாறு. அங்க நான் வர்றதுக்கு முந்தி இயேசுநாதர் குறித்தான அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அவர் சோதனைக்குள்ளாக நடத்தப்பட்ட காலகட்டத்திலே எழும்பின பெரிய கேள்வி என்ன தெரியுமா? ஞாபகப்படுத்துகிறேன். கிறிஸ்து அந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். மத்தேயுக்கு 26ஆம் அதிகாரம் வசனம் 63 பிரதான ஆசாரியன் இயேசுநாதரை அந்த ராத்திரி விசாரணை செய்யும் பொழுது கேட்கிற கேள்வி என்ன இயேசுவோ தெரியுமா? பேசாமல் இருந்தார். அப்பொழுது பிரதான ஆசாரியன் அவரை நோக்கி, நீ தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து தானா? அதை எங்களுக்கு சொல்லும்படி ஜீவனுள்ள தேவன் பேரில் உன்னை ஆணையிட்டு கேட்கிறேன் என்றார். ஓ, அவர்கள் கூடியிருக்கையில் அவர்களை நோக்கி, எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டுமென்று இருக்கிறீர்கள்? பரபாசையோ கிறிஸ்து எனப்படுகிற இயேசுவையோ என்று கேட்டார். யாரை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும்? கிறிஸ்து என்று நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணி கொண்டு வந்து இவரை நிப்பாட்டிருக்கிறீர்களே, இவரை நான் கல்வார சிலுவையில் அறையலாமா அல்லது விடுவிக்கலாமா அல்லது பரபா விடுவிக்கலாமா என்பதை கேள்வி கேட்கிறார். கிறிஸ்து அந்த பெயர் அவர் மீது ஒரு குற்றமாக அருளப்பட்டு சிலுவைக்கு கொண்டு போகப்பட்டிருக்கிறது. ஆனால் பரத்தில் இருக்கிற மகிமையின் பிதாவாகிய தேவன் இந்த மகிமையின் கர்த்தரை குறித்து தம்முடைய சீஷர்களிலே முக்கியமான ஒரு பிரதான அப்போஸ்தலனுக்கு என்ன வெளிப்படுத்தினார் தெரியுமா? அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். பயங்கரமான கேள்வி இது. நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று இயேசுநாதர் சீஷர்கிட்ட கேட்கும் பொழுது மகிமையின் பிதாவாகிய தேவன் அப்போஸ்தலனாகிய பேதுருக்குள்ளாக ஒரு பெரிய வெளிப்பாடு தருகிறார். என்ன வெளிப்பாடு தெரியுமா? அது கீழே சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றார். நீர் வெறும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன் என்று சொல்லி நிறுத்தவில்லை. அடுத்த வார்த்தை என்ன? நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து. இயேசு எடுத்து சொல்ற வார்த்தை இங்கே நிப்பாட்டிக்கணும், இது நீங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது என்று சொல்லுகிறார். அதில் வரும் காலங்களில் பார்க்கலாம். எதுக்காக இந்த ரகசியத்தை கர்த்தர் மெயின்டைன் பண்ணார். 1 ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவனுடைய வம்ச வரலாறு. மெஸ்ஸியா கிறிஸ்து என்பதன வார்த்தை யாருக்காவது பொருந்துமானால் அவங்கள்ட்ட 2 முக்கியமான அம்சங்கள் இருக்க வேண்டும். அந்த 2 முக்கியமான அம்சங்களை நான் இன்றைக்கு சுருக்கமா சொல்லி முடிச்சிடுறேன். எதற்காக மத்தேயு தாவீதின் குமாரனாகிய ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்பதன பெயரை இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார்? எதற்காக தாவீதையும் ஆபிரகாமையும் இந்த இடத்துல மத்தேயு எடுக்கிறார்? அதற்கு முக்கியமான காரணம், ஆபிரகாம் நிமித்தமாக தான் யூதர்கள் புறப்பட்டு வந்தார்கள். எதற்காக ஆபிரகாம் தாவீது என்பதான இந்த 2 பெயரை சேர்த்து ஒரு பெரிய சம்மரி போல ஒரு சுருக்கமான ஒரு வசனத்திலே வசனம் 1 மத்தேயு இந்த இடத்துல சொல்லி இருக்கிறார். 2 காரணம். மெஸ்ஸியா கிறிஸ்து என்று யாராவது சொல்ல வேண்டும் என்றால் அந்த மெஸ்ஸியா கிறிஸ்து இங்கே சொல்லப்படுற தாவீது ஆபிரகாமுக்கு முந்தி வாழ்ந்திருக்க வேண்டும். புரியுதா? இந்த இடத்துல தாவீது ஆபிரகாம் என்று குறிப்பிட்டு அவருடைய குமாரனை கிறிஸ்து என்று சொன்ன உடனே அவர்களுக்கு பிறந்த பிறகுதான் அவருடைய வாழ்வு தொடக்கமாக எண்ணிக்கொள்ளக்கூடாது. மாறாக இந்த தாவீது ஆபிரகாம் என்று சொல்லப்படுற இந்த பூர்வ பிதாக்களுக்கு முந்தி இருந்திருக்க வேண்டும் ஒருவர் மெஸ்ஸியா என்று தன்னை குறித்து சொல்ல வேண்டும் என்றால். ஹல்லேலூயா. யார் தெரியுமா? நம்முடைய கிறிஸ்து மனுவாவதற்கு மனுஷனாய் பெத்லகேமில் பிறந்தவர். ஆபிரகாம் ஈசாக்கு மாத்திரமல்ல, ஆதாமுக்கு முந்தி இருந்தவர். அவர் pre-existence is fundamental evidence or proof for a person if anyone claims that he is a Messiah or Christ. எவனாகிலும் நான் ஒரு கிறிஸ்து மெஸ்ஸியா என்று சொன்னால் அவன் மனுஷன் பிறப்பதற்கு முந்தி, மனுஷன் பூமியில சிருஷ்டிக்கப்படுவதற்கு முந்தி இருந்திருக்க வேண்டும். அந்த ஒரு ஸ்தானமும் தலைப்பும் அந்த ஒரு தகுதியும் மனுவாவது எடுத்து நஸ்ரனாகிய இயேசு என்பதன பேரில் அறியப்பட்டவருக்கு மாத்திரம்தான் பொருந்தும். அது எந்த மத தலைவருக்கும் இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டிருந்த நான் பேர் பொருந்தவே பொருந்தாது. ஏன்? எல்லா மனிதர்களும் பிறந்த நாள்ல தான் அவருடைய வாழ்க்கை துவக்கினது, பிறகு செத்து போனார்கள். இந்த மகா கர்த்தர் ஒருத்தர் தான் மனுவாவது எடுப்பதற்கு முந்தி காலகாலமாய் இருந்தவர் இவர். முதலாவது தகுதியான விஷயம். 2வது, ஆபிரகாம். இப்போ புரியுதா எதற்காக நாம் மரியாள் தாயாரை கும்பிடுவது கிடையாது? எதற்காக தெரியுமா? யோசேப்பை நம்ம இங்க வைக்கிறது கிடையாது.
அவர்கள் காலகாலமாக இருந்தவர்கள் அல்ல. அவர்கள் பிறக்கும் பொழுது காலம் துவக்கப்பட்டது. பிறகு அவர்கள் நம்மை போல மரித்து போனார்கள். அவர்களை மதிக்கிறோம், பரிசுத்தவான்களாக அவர்களை கனப்படுத்துகிறோம், தொழுது கொள்வது கிடையாது. ஆனா இந்த மெஸ்ஸியா என்று சொல்லப்படுற கிறிஸ்து ஒட்டுமொத்த மனிதர்கள் புறப்படுவதற்கு முந்தி இருந்தவர். அட்லீஸ்ட் யூதர்களுக்கு நீ சொல்ற ஆபிரகாம், தாவீது என்று சொல்லப்படுற மகான்கள், இவருடைய வாழ்க்கைக்கு முந்தி இருந்தவர். இவர் முந்தி இருந்தவர் மாத்திரமல்ல, நீ சொல்ற இந்த ஆபிரகாம், தாவீது என்பதான ஆட்கள் கிட்ட இவர் பேசினவர், தன்னை வெளிப்படுத்தினவர். இவர் இன்ட்ரெஸ்டிங். முந்தி இருந்தவர் மாத்திரம் கிடையாது, ஏதோ ஓரமா இருந்தார் என்று மாத்திரம் கிடையாது, பிதாவுடைய மார்பில் இருந்தார் என்று மாத்திரம் கிடையாது. இந்த மகிமையின் கிறிஸ்து ஆபிரகாமுக்கு முந்தி இருந்தவர் மாத்திரம் அல்ல, ஆபிரகாம் கிட்டையும் தாவீது கிட்டையும் பேசினவர், தன்னை வெளிப்படுத்தினவர். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுத்து நான் முடிக்க விரும்புகிறேன். 22ஆம் அதிகாரம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 22. என் மகிமையின் கர்த்தர் பேசியிருக்கிற வார்த்தையை கவனிங்க. வசனம் 41-46 வரைக்கும் கொஞ்சம் நிதானமா வாசிங்கள். ரொம்ப முக்கியமான விஷயம் அது. பரிசேயர் கூடியிருக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, கிறிஸ்துவை குறித்து நீங்கள் என்ன என்ன நினைக்கிறீர்கள்? கேள்வி? இது கர்த்தர் அவரே தன்னை பத்தி கேட்கிறாரு. ஆனா உங்களுக்கு தெரியல இவர் தான் கிறிஸ்துன்ட்டு. தீர்க்கதரிசின்னு சொன்னார்கள், மரியாளுக்கும் யோசேப்புக்கும் பிறந்தவர் என்று சொன்னார்கள், இவருக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகளை நாங்கள் பார்த்திருக்கோம் என்று சொன்னார்கள், ஒரு நல்ல போதகர் என்று சொன்னார்கள், என அற்புதங்களை செய்தாரு, எலியா என்று சொன்னார்கள், எரேமியா என்று சொன்னார்கள், யோவான் ஸ்நானன் கூட தான் அவர்களை செத்து வந்திருக்கலாம் என்றும் சொன்னார்கள். கிறிஸ்து என்று யாருக்குமே தெரியாது. அந்த கிறிஸ்து என்பதன வெளிப்பாடு யார் கொடுக்கணும்? பரலோக பிதாவாகிய தேவன். சீமோன் பேதுருவே, இந்த ஒரு வெளிப்பாடு ரத்தமும் மாம்சமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. எது? ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்பதான இந்த வெளிப்பாடு உனக்கு கொடுத்தது மனுஷர்கள் அல்ல, ரத்தமும் மாம்சமும் பூர்வ பிதாக்கள் அல்ல. எவ்வளவு பேர் இங்க இயேசுநாதர் தான் கிறிஸ்து என்று விசுவாசிக்கிறீர்கள்? எவ்வளவு பேரு? இந்த வெளிப்பாடு உங்களுக்கு வெளிப்பட்டது உங்க பூர்வ பிதாக்கள் கொண்டு வந்தது கிடையாது. மகிமையின் பிதாவாகிய தேவன் கேள்வி கேட்கிறாரு, கிறிஸ்துவ பத்தி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஜனங்கள் கிட்ட கீழே அவர் யாருடைய குமாரன் என்று கேட்டார். வெரி இன்ட்ரெஸ்டிங். யாரு இந்த கிறிஸ்து? யாருடைய குமாரன்? மண்ட ஒடிகிற மதி பேசுறாரு பாருங்க. இப்போ கீழே அவர் தாவீதின் குமாரன் என்றார்கள். இப்ப புரியுதா? தாவீதின் குமாரன், ஆபிரகாமின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்து துவக்கினார். யாரு? மத்தேயு என்று. இவருக்கு ஒரு டைனஸ்டியல் லினியேஜ், ஒரு ராஜ வம்சம் இருக்கிறது இவருக்கு பிந்தி. இவரை பார்த்து அப்பா என்று தெரியல, பிதா என்று தெரியல, வேசித்தனத்திலிருந்து பிறந்தவர் என்று குற்றம் சாட்ட வேண்டாம் யூதர்களே. தாவீதின் குமாரன் என்று சொன்னார். எடுத்த உடனே சொல்லுங்க தாவீதின் குமாரன். ஓகே ஓகே, நாட் பேட், பட் நாட் ஒன்லி தட். 43. அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? தாவீது எங்கங்க? 1000 வருஷத்துக்கு முந்தி இருந்தவர் அவர். ஆபிரகாம் இன்னொரு 1000 வருஷத்துக்கு 2000 வருஷத்துக்கு முந்தி இருந்தவர். நீ தாவீதின் குமாரன் தான் கிறிஸ்து என்று சொல்வது தப்பு கிடையாது. ஆனால் அவ்வளவு மாத்திரமல்ல, கிறிஸ்து என்பதான கேள்விக்கு பதில், கிறிஸ்து என்பதான கேள்விக்கு பதில் வெறும் தாவீதின் வம்சத்திலிருந்து புறப்பட்டு வருவர் மாத்திரமல்ல. கிறிஸ்து என்பதான கேள்விக்கு பதில் தாவீதுக்கு முந்தி இருந்திருக்க வேண்டும், ஆபிரகாமுக்கு முந்தி இருந்திருக்க வேண்டும். புறஜாதிகளாகிய நம்மிடத்தில் கேள்வி கேட்டால் ஆதாமுக்கு முந்தி இருந்திருக்க வேண்டும். யாரு? கிறிஸ்து என்று ஒருவரை சொன்னார். பாத்தீங்கன்னா தாவீது என்று சொன்ன கர்த்தர் கேட்கிற கேள்வி 110ஆம் சங்கீதத்தை அப்படியே கோட் பண்ற ஆண்டவர் இயேசுநாதர். இங்க 110ஆம் சங்கீதம் யார் எழுதினது? தாவீது எழுதியிருக்கிறார். தாவீது பரிசுத்தமுள்ள ஆவினருக்குள்ளாக, அப்ப பரிசுத்தமுள்ள ஆவினர் தான் ஒருவனுக்கு யார் கிறிஸ்து யார் கிறிஸ்து என்று வெளிப்படுத்துவது. புரியுதா உங்களுக்கு? Please go down. 43, 44. அதற்கு அவர், அப்படியானால் தாவீது பரிசுத்த ஆவியினாலே அவரை ஆண்டவர் என்று சொல்லியிருக்கிறது எப்படி? நான் உம்முடைய சத்துருக்களை உமக்கு பாதபடியாக்கி போடும் வரைக்கும் நீர் என்னுடைய வலது பாரசத்தில் உட்காரும் என்று கர்த்தர் என் ஆண்டவரோட சொன்னார் என்று சொல்லியிருக்கிறானே. கர்த்தர் யாவே என் ஆண்டவரை பார்த்து, யாரு? கிறிஸ்து. தாவீது என் ஆண்டவராகிய இயேசுநாதரை, ஆண்டவராகிய கிறிஸ்துவை பார்த்து என்னுடைய கர்த்தர் சொன்ன வார்த்தையை தாவீது கேட்டிருக்கிறார். கிறிஸ்து யார் என்பதான கேள்வி நீங்கள் தாவீதிடத்தில் கேட்டீர்கள் என்றால், யூதர்களை நீங்க சொல்றீங்க கிறிஸ்து என்று சொன்னாலே தாவீது வம்சத்திலிருந்து வந்த குமாரன் என்று.
அவ்வளவு மாத்திரமல்ல வெளிப்பாடு கிறிஸ்து என்று சொன்னாலே. ஆனால் நீங்கள் தாவீதிடத்தில் கேட்டீர்கள் என்றால் தாவீது சொல்ற வார்த்தை, அவர் என்னுடைய ஆண்டவர். யாரு? மெசியா, கிறிஸ்து. நீங்க சொல்ற தாவீதின் வம்சத்திலிருந்து வருகிறவர். அப்ப கிறிஸ்து தாவீதுக்கு முந்தி இருந்தாரா? அப்ப கிறிஸ்து ஆபிரகாமுக்கு முந்தி இருந்தாரா? அப்ப கிறிஸ்து ஆதாமுக்கு முந்தி இருந்தாரா? இருந்தார். கேள்வி, என்னவாக இருந்தார்? ஆண்டவர், தூதனாக அல்ல. not as Michael the archangel, Lord. ஆண்டவராக இருந்தார். யாரு? இந்த கிறிஸ்து என்னப்படுகிற நசரேயனாகிய இயேசு. பொய்யிருக்க வாய்ப்புண்டா? இல்லை. 110ஆம் சங்கீதத்துல பரிசுத்தமுள்ள ஆவியின் நிறைவினாலே தாவீது பாடின பாட்டு அது. கர்த்தர் பிதாவாகிய தேவன் என் ஆண்டவரை பார்த்து மனோதரத்துக்கு முந்தி இருந்த ஆண்டவராகிய இயேசுநாதர் உள்ள இருக்கிறது பரிசுத்தமுள்ள ஆவியின் ஆகிய திருத்துவத்தி நபர் ஒரே தேவதத்திற்குள் அடங்கியிருக்கிறார்கள். வேதாமத்தின் தேவன் பரிசுத்தமுள்ள ஆவியின் டீச் பண்ணுகிறாரு யாரு கர்த்தர், யார் ஆண்டவர் என்று. ஆகிய சும்மா கிறிஸ்து கிறிஸ்துன்னு பேர் சொல்லக்கூடாது. கிறிஸ்து என்று சொன்னா சும்மா அபாத்திரமா அவர் பேர் எடுக்கக்கூடாது. எப்பவுமே வார்னிங் பண்றது உங்களுக்கு. கிறிஸ்து என்று சொன்னாலே 2 தகுதி இருக்கணும். ஃபர்ஸ்ட், அவர் எல்லா பூர்வ பிதாக்களுக்கும் முந்தி இருந்திருக்க வேண்டும். அனாதி தேவன் அவர். 2வது, பூர்வ பிதாக்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தியிருக்க வேண்டும். கிறிஸ்து என்று சொன்ன அந்த பதவியை எடுத்தால் யாராவது ஒருத்தர் இந்த 2 தகுதியான காரியங்கள் இருக்க வேண்டும். ஆபிரகாமுக்கு இயேசுநாதர் தன்னை வெளிப்படுத்தினார். தாவீதுக்கு இயேசுநாதர் தம்மை வெளிப்படுத்தினார். என்னவாக? ஆண்டவராக. யாரை கொண்டு? பரிசுத்தமுள்ள ஆவியினர் கொண்டு. ஆபிரகாம் தாவீதுக்கு முந்தி கிறிஸ்து இருந்தவர் மாத்திரமல்ல, தன்னை வெளிப்படுத்தினவருமாயிருக்கிறார். மேன் ஆகியால் ஆண்டவராகிய இயேசுநாதரை அறியாத உங்க குடும்பத்தின் அங்கத்தினர் ரொம்ப கடினமா இருந்தா நீங்கள் பயப்பட வேண்டியதல்ல. புரிஞ்சுதுங்களா? நீங்களும் நானும் பயப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. இயேசுநாதர் ஏற்றுக்கொள்ளாமல் உள்ள கடினமா இருக்கிறாங்களே என்று நீங்கள் நானும் செய்ய வேண்டியது ஒன்னே ஒன்றுதான். என்ன? நான் கிறிஸ்தவன். அத்தை நீங்கள் நானும் காட்டினால் போதும். கிறிஸ்து தன்னை எப்படியாகிலும் கடினமான நாட்களுக்கு வெளிப்படுத்துவார். அது ஏன் வேலை கிடையாது. இந்த ஒரே ஒரு வேலை, நான் கிறிஸ்து என்று சொல்லப்படுகிற வேதாமத்தில் வெளிப்படுகிற ராஜாவாகிய மகத்துவமான அந்த நபருக்கு சேர்ந்தவன் என்று குடும்பத்திற்கு உலகத்திற்கு காட்டினால் போதும். அந்த கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்திக் கொள்கிறார். அந்த கிறிஸ்டியன் என்று சொன்னாலே ஜனங்கள் துப்பக்கூடாது, அவமானமா பேசக்கூடாது, குற்றம் சாட்டக்கூடாது கிறிஸ்தவர்களை. அது ஒரு பெரிய மகத்துவமுள்ள பரிசுத்தமுள்ள நாமம் தரிக்கப்பட்ட நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் என்பதை நிரூபித்து தான் ஆக வேண்டும். என்ன நீ நினைக்கிற மாதிரி என்னுடைய கிறிஸ்து இதோ ஒரு காலகட்டத்தில் பிறந்து அதுக்கப்புறம் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு தேவன் அவர் எடுத்துக்கொண்டார் என்று சொல்ல வேண்டாம். நீ நினைக்கிற என்னுடைய கிறிஸ்து அப்படிப்பட்டவர் அல்ல. நான் தொழுது கொள்கிற கிறிஸ்து மனிதன் சிருஷ்டிப்பதற்கு முந்தி இருந்தவர். என்னவாக இருந்தார்? ஆண்டவராக இருந்திருக்கிறார். ஆண்டவராக இருந்தது மாத்திரமல்ல, ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறவர். நான் இன்றைக்கு என் ஆண்டவராகிய இயேசுநாதரை கிறிஸ்துவாக விசுவாசிப்பதற்கு காரணம் அவர் எனக்கு கொடுத்த வெளிப்பாடுதான். நீங்கள் அவரை கிறிஸ்துவாக விசுவாசிப்பதற்கு காரணம் அவர் உங்களுக்கு கொடுத்த வெளிப்பாடுதான். இது மனிதனுடைய சம்புதரத்திலிருந்து வந்த காரியம் அல்ல, மகிமையின் கர்த்தருடைய வெளிப்பாட்டிலிருந்து வந்த விஷயம் இது. ஹல்லேலூயா. ஆகையால் உங்களுடைய வேலை என்னுடைய வேலை ஒன்னே ஒன்று தான். ஷோ the people that you are Christians. நாம் கிறிஸ்தவர்கள் என்பதை உலகத்தாருக்கு காண்பிக்க வேண்டியதா இருக்கிறது. அது ஒண்ணு காட்டினால் கிறிஸ்து தம்மை அவர்களுக்கு காண்பிப்பார். சொல்லுவாங்களா உன்னை என்னை பார்த்து மெய்யான கிறிஸ்தவன், மெய்யாகவே கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன் இவன். அந்த ஒரே ஒரு டெஸ்ட் மணி போதும். கிறிஸ்து தம்மை அவர்களுக்கு எப்படி வெளிப்படுத்துகிறார். எப்படி வெளிப்படுத்தலாம்? நீங்கள் நானும் கிறிஸ்துவுக்கு சேர்ந்தவள் என்று. அதற்காக தான் மல பிரசங்கம் ரொம்ப முக்கியம். நீங்கள் உலகத்திற்கு என்னவா இருக்கிறீர்கள்? ஒளியா இருக்கிறீர்கள். என்ன அந்த ஒளி? உங்களுடைய நற்கிரியைகளை காண்பியுங்கள் 5ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. ஆகையால் கிறிஸ்துவுக்கு நாம் சொந்தமானவர்கள் என்று ஒளியா இருக்கிற கிறிஸ்துவுக்கு அடுத்த நற்கிரியைகளை நீங்கள் நானும் ஜனங்களுக்கு காட்டினால் போதும். நம்முடைய மகிமையின் கர்த்தர் அவர்களுக்கு நிச்சயமாய் வெளிப்படுத்துவார். ஆமென். அடுத்த வாரம் தான் இந்த குமாரன் யாருக்கெல்லாம் இந்த குமாரனுடைய மனுஷ வம்சவாரில் யாரெல்லாம் அடங்கியிருக்கிறார்கள் என்பதை நம்ம அடுத்த வாரம் பார்க்க. இதற்காக மத்தேயு சுவிசேஷ புத்தகத்தை எழுதினார்.
to prove only one truth. Came and coming Christ is alike. அவர் வந்த கிறிஸ்துவும் வரப்போற கிறிஸ்துவும் இப்படிதான் இருப்பார் என்று வெளிப்படுத்துவதுதான் மத்தேயுடைய ஒட்டுமொத்த வெளிப்பாட்டுடைய சாராம்சமே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். ஆதியும் நீரே அந்தமும் நீரே, ஜோதியும் நீரே என் சொந்தமும் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். வாழ்விலும் நீரே தாழ்விலும் நீரே, பாதையில் நீரே என் பாதையில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன். இயேசுவே உம்மை நான் துதிப்பேன் துதிப்பேன். எந்த வேளையிலும் வானிலும் நீரே பூவிலும் நீரே, ஆழியில் நீரே என் ஆபத்தில் நீரே. எந்த காலத்திலும் எந்த நேரத்திலும் நன்றியால் உம்மை நான் துதிப்பேன்.